ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனைய நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நம. இன்று திருப்பாவையில் 8வது பாட்டை அனுபவிக்கின்றோம். கீழ்வான வெள்ளெண்ணி எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்தராய் பாடிப்படைகொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாய் தேவனை சென்று நாம் செய்வித்தால் ஆவாவென்னாராய் தொழையில் வரும் பாவாய் என்றே இந்த ஒரு பாட்டானது 8வது நாள் ஆண்டாளின் திருப்பாவில் பாடுகின்றாள். இதில் கோதுகளமுடைய பாவாய் என்ற ஒரு விளியை விட்டு கிருஷ்ணனுக்கு வேண்டியவள், கிருஷ்ணனுக்கு மிக ஆசை, கிருஷ்ணனால் மிக விரும்பப்பட்டவள் என்று ஒரு வார்த்தை வெளியிட்டு இது பண்ணுகின்றார்கள். சம்சாரிகளுக்கெல்லாம் ராத்திரி வேளையில் பரமஹம்சை முதலியற்று சிந்திப்பதும் நரகத்தை கொடுக்க விஷயங்களை அனுபவமும் தமோ குணத்தில் மிகுதியினால் தூக்கமுமாய் செல்லுகையாலே ராத்திரி வேளை அனிஷ்டமாகவும் புருஷார்த்த தினமான பகல் வேளை விரும்பத்தக்க கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு கிருஷ்ணானுபவத்துக்கு சககாரியாக இருக்கும் இராவேளை விரும்பத்தக்கதாகவும் கிருஷ்ணனையும் இவர்களையும் சேர ஒட்டாத ஆயிரம் உணர்காலமான பகல் வேளை அசக்கியமாகவும் இருக்கும். நமக்கு சம்சாரிகளுக்கெல்லாம் பகல் வேளை இதுவாக ராத்திரி வேளை தமோ குணங்கள்லாம் இது பண்ணி மிகுதி தூக்கம் இதுவாக சொல்ல ராத்திரினால அது அனிஷ்டமாக இருக்கும். ஆனால் இவாளுக்கு இந்த பாவைகள்லாம் ஆட்சிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு ராத்திரி வேலை தான் சௌகரியமான வேலையாம். ஏன்னா கிருஷ்ணானுபவங்கள் கிருஷ்ணன் இவர்களையும் சேரவட்டாத ஆயர்கள் பகல் வேளையில் போகவே விட மாட்டா வெளியில் எங்கேயுமே. அது இப்படி பகல் ராத்திரி வேளைனாக்க அவர்களுக்கு மிகவும் கிருஷ்ணனோடு சேரும் காலம் என்று இதுவாக இருக்கின்ற கூறப்படுகிறது. அதனால் கிருஷ்ணானுபவத்திற்கு சகக்காரியாக உதவியாக, சகக்காரினா உதவி, சகக்காரியாக இருக்கும் இராவேளை விரும்பத்தக்கதாகவும் இருக்குமா. கிருஷ்ணனை இவங்களை சேரவிட்டாத ஆயர்கள் உணர்காலமான பகல் வேளை ரொம்ப அசக்கியமாக இருக்குமா, ரொம்ப இதுவாக இருக்கும், விருக்கத்தக்கதாக இருக்கும். ஆகையாலே கிருஷ்ணனை நம்ம சேரவட்டாத உணர்காலம் உண்டான பின்பும் நீ உறங்கலாமோ. கிருஷ்ணன் நம்மளெல்லாம் பகல் வேளை சேரவே விட மாட்டான். பெற்றோர்கள் வயசுக்கு வந்தவாழலாம் ராத்திரி வேளை உஷஸ்காலங்கள்லாம் கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டிய வேலை. நீ இப்போவே படுத்துன்னு தூங்குறிய, நீ உனக்கு இன்னும் பகல் வேளை தெரியலையா அப்படின்னு தோழி கேட்கின்றார். அதுக்கு என்ன சொல்கிறான்னாக்க, தூங்கின்னு இருக்கிற அந்த உஷத்காலமானது பகல் வேலை வந்ததுன்னு நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்கின்றாள். கீழ்வானம் வெள்ளன்னு என்கிறார்கள். இதற்கு முன்பு சொன்ன காரணங்கள் போல இல்லாமல் இது கிழக்கு வெளுத்து விட்டது என்கிறார்கள். அஞ்சுடர் வெய்யோன் அணிநடந்தேர் தோன்றாதார் என்கிறபடியே கிருஷ்ண விரகத்தாலே அசக்கியமாயிருக்கும் இரவை தொலைக்கும் சூரியன் எப்பொழுது வருவான் நீங்கள் கிழக்கு திக்கை நோக்கி கொண்டிருந்திருப்பீர்கள். திங்கள் திருமுகத்து செய்யார் ஆகையாலே உங்களுடைய முகத்தின் ஒளிபட்டு கீழ் திசை வெளுத்திருக்கக்கூடும். மேலும் நீங்கள் எப்பொழுதும் பாலையும் மோரையும் தயிரையும் பார்த்தே பழகினவர்களாகையாலே உங்களுக்கு கண்டதெல்லாம் வெளுப்பாக இருக்கும். ஆகையால் இது சரியான அடையாளம் இல்லை, இது வேறு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். இங்கே எருமைகள் என்றால் என்ன? எருமை சிறுவீடு என்று ஏன் கூற வேண்டும்?
எருமைகள் பனிப்புல் மேய்வதற்காக வயல்வெளிகளில் கூட்டமாக பரவி இருக்கின்றன. ராத்திரி வேளையில் போய் எருமை அவுத்து விட மாட்டான். பொழுது விடுதுன்னு அவுத்து விடுவா, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்ட்டு. அவ்வாறு எருமையெல்லாம் வயல்வெளியில் போய் பறவை நின்று கூட்டமாக மேய்ஞ்சின்றிருக்க. இன்னும் உனக்கு ஒரு சான்று போகாதா, உனக்கு விடிஞ்சிட்டது அப்படின்றதுக்கு. அப்பொழுது மேட்டில மேதைகள் தலைவிடும் ஆயர்கள் ஈட்டிய விசை பரந்தான வயலுள் அப்படின்ட்டு தொண்டரடைப்படை ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாட்டு அவ்வாறு சொல்லும் பொழுது இவ்வாறு எம்பெருமானை யார் எழுப்பினா, இந்த வார்த்தையை சொல்லி தான் எம்பெருமானை எழுப்பினார் தொண்டடைப்படை ஆழ்வார். கதிரவன் குணசேகர் சுடல் மீட்டி வேர்கள் ஓசை விடவெணிக்குள்ளும் மீட்டி விசதை பரந்தன வயலுள் இருந்தனர் சொல்லும் பாட்டி அவர்களை வானவரேறிய மாமுனி வேள்வியை காத்து அவர் ஆட்டி அடுத்த யோதி அரங்கத்தம்மா வள்ளியெழுந்தளா ஏன்ட்டு தொண்டற்புடைய ஆழ்வார் மேதைகள் எருமைகள் என்று பீம்பெருமானை எழுப்பினார். எருமை சிறுவீடு பரந்தனகான் என்று அவன் அடியார்கள் எழுப்புகின்றாள். இது ஆழ்வார்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வியாசி என்று 6000 கூறப்படுகிறது. சிறுவீடு என்று சிறிது பொழுது அவிழ்த்து விடுவது சிறுவீடு என்றும், அதிக நேரம் மேய விடுவது பெருவீடு என்றும் ஆயர்களின் பரிபாஷை. கொஞ்ச நேரம் மாடுகளெல்லாம் மேய விட்டால் சிறுவீடு, கொஞ்சம் காலத்தில் ஒரு 1/2 hour 1 hour 2 hour அப்படின்ட்டு. நாள் பூரா மேய விட்டால் அது பெருவீடுன்னு அவளோட பரிபாஷையாம். கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வார் திருமகளான இவள் அக்னிஹோத்திர ஹோமங்களின் வாசியரையை தவிர்ந்து இடைச்சியாய் எருமைகளின் சிறுவீடு பெருவீடுகளில் வித்தியாசத்தை அறியும்படியான மெய்பாடு இருக்கிறபடி பரந்தனகண்ணாக்க காலிப்பின் போகும் பிள்ளை என்றோ கிருஷ்ணன் என்று அவற்றின் பின்னே அவனும் சென்று விட்டால் பின் யாரை காண்பது? நாம் உயிர் தரிக்க வழியேது, விறகேது, கெடுவாய் எழுந்திராய் என்று மறுபடியும் அவளை எழுப்புகின்றாள். அப்பொழுது உங்களுடைய முகவொளியைக் கண்டு சிதறிப்போகின்ற இருளைக் கண்டு, அதாவது இருட்டாக இருக்கு, உங்கள் முகவொளி முகவொளி இருக்குது, தேஜஸாக இருக்குது. உங்களோட முகவொளியை பார்த்துட்டு இருட்டில், அதாவது ஒரு ஒரு சின்ன குச்சி எடுத்து விளக்கேற்றணும் ரூமில், இருட்டான ரூமில். அப்போ என்ன செய்யணும்னா, குச்சி எரியும், கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இருட்டு விலகிற மாதிரி இருக்கும். இருட்டு விலக அந்த இடத்துல கொஞ்சம் நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுடைய முகவொளியை பார்த்து சிதறிப்போன, இருட்டாக இருக்குது, இருட்டுன்னு விடியலை, பொழுது விடியலை, இருட்டு இருந்துருக்கு, அது எப்படி விழுந்தது மாதிரி நீங்கள் பிரமிச்சிருக்கீங்கன்னாக்க உங்களுடைய முகவொளியை பார்த்து இருட்டு விலகியதை கண்டு எருமைகள் என்று நீங்கள் பிரமித்திருக்கின்றீர்களே ஒழிய எருமைகள் இன்னும் மேயப்போகலை, குட்டில் தான் கிடக்குன்னு தூங்குற சொல்லின்னு இருக்கா. உங்களுடைய முகவொளியை கீழ்த்துக்கின் வெளிப்பினரமாக கருதினீர்கள். அது அந்நியதா தியானம். இரண்டு திரட்சிய எருமைகள் என்று எப்போது நினைக்கிறீர்கள்? இது விபரீத ஞானம். ஆகையால் இவையெல்லாம் விடிவுக்கு அடையாளம் என்று என்கிறாள். எங்களுடைய அறிவு அன்னதா ஞானமாகவும் விபரீத ஞானமாகவும் இருந்துவிட்டு போகிறது. அறிவில் சிறந்தவளான நீ இன்னும் விடியவில்லை என்பதற்கு ஏதாவது அடையாளம் சொல்லு அப்படின்னு அவள் கேட்குறா. எழுப்புறவா இவளை கேட்குற, தூங்கின்னு இருக்கிய, இதை சொன்னால் விதண்டாக தான் பேசுன்னு இருக்க, இன்னும் விடியலை அப்படிங்கிறதுக்கு நீ ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லு அப்படிங்கிறா. அவள் சொல்கிற ஆய்ப்பாடியில் உள்ள 5 லட்சம் பெண்களில் இங்கு 1000 பேர் கூட வந்திருக்க மாட்டார்கள் போல இருக்க. அவர்கள் மற்றவர்கள் உணராமல் இருப்பதிலிருந்து இன்னும் விடியவில்லை என்று தெரிகிறது என்கிறார். மிக்குள்ள பிள்ளைகளம் என்று பதில் சொல்லுகிறார்கள். அவருக்கு என்ன சொல்கிறா பதில்? இதை பாருமா, உன்னை தவிர மற்ற எல்லாரும் போனார்கள் என்றார்கள். அவர்கள் என்னை கணிசிக்காமல் போய்விட்டனரே, என்னை பார்க்காமல் போய்விட்டனரே என்று அவர்கள் கூறுகிறார்.
அவர்கிட்ட பார்த்துருக்கலாமே, எப்படி அத்தனை பேர் போயிட்டா சொல்கிறையே, என்னை பார்த்துட்டு போயிருக்கலாமே, ஏன் பார்க்காம போனேன் அப்படிங்கிறதுக்காக அவள் சொல்ல விழும் பொழுது, பெரிய திரளாகையாலே நீ போகவில்லை என்பதை அறியாமையால் போய்விட்டார்களோ ஒழிய, பெரிய திரளாகையாலே நீ போகவில்லை என்பதை அறியாமையால் போய்விட்டார்களே ஒழிய உன்னை அலட்சியம் செய்து அவர்கள் போகவில்லை என்கின்றனர். உனக்கு காத்திருந்தால் போகணும்னா ரொம்ப பெரும் கூட்டமாக இருக்கே, நீ போய்விட்டாய, நீ போகாமல் இருக்கின்றாய் போல இருக்கின்ற இந்த இடத்தை பார்த்து விட்டு அவர்கள் போனார்கள், இன்னும் உன்னை அலட்சியம் செய்து போகவில்லை என்றனர். என்ன காரியத்துக்கு சென்றனர் என்று கேட்டால், போவான் போகின்றானை அர்ச்சராதிகதியிலே ஸ்ரீ வைகுண்டத்துக்கு செல்லுவாரைப் போலவும், அக்குருவர் கண்ணனை பார்க்க வந்தால் போலவும், திருவேங்கட யாத்திரை செய்வாரைப் போலவும் போவதையே பிரயோஜனமாக கொண்டு போனார்கள் என்றார். சொன்னாக அவள்லாம் அவர் அது சொல்கிற, என்னை விட்டு அவர்கள் சென்று விட்டார்களாகில் நான் இன்னும் வந்து என்ன பிரயோஜனம் அங்கே வந்து நான் அப்படின்னு தூங்குற கேட்குறேன். அவர்கள் போன அழகை நீ கேட்கவில்லையோ அப்படி இவா சொல்கிற பதில் சொல்கிறார். அவர்கள் போன அழகை நீ கேட்கவில்லையோ, போகின்ற அவர்களிடம் இன்னார் வரவில்லை என்றும். எப்படி இருந்தது நம்மளுக்கு, தடைகட்ட நாகம் போல் அசையாமல் நின்று விட்டார்களாம். புதாருக்கு தடைகட்ட நாகம் அசையாமல் நின்று விட்டார்கள். அப்படியே பிரமிச்சு அப்படியே வரலையானா அப்படியே நாகம் அப்படியே படம் எடுத்து ஆடு இது பண்ணிட்டு இருக்கோமோ, ஆடின இடத்துல நின்று இருக்கும் தடை வந்ததுன்னா தடைகட்ட நாகம் போல் எப்படி நின்றப்பாளோ அப்படியே நின்று போயிட்டா வாழ, நீ வரலன்னு கேள்விப்பட்ட உடனேயே நின்று விட்டா என்றார்கள். போகாமல் காத்துங்கிறதுக்கு அவர்கள் போகாதபடி காவலிடவில்லை. திருவானை நின்றானை கண்டாள் அப்படின்னு சொல்ல வார்த்தையை விட திருவானை நின்னாளை, திருவானை நின்னானே குழிக்குள்ளாய் வந்து அந்த முன்னாடி திருவானை நின்னானை கண்டாள் அப்படின்ட்டு இந்த நம்மளோட பாசுரத்தில் திருவானை நின்னானே என்று ஆணையிடவில்லை, வரவில்லை என்று ஒரு வார்த்தை காதில் பட்டவுடன் அவர்களுடைய திருவடிகள் விலங்கிட்டார் போல தானே நின்று விட்டதான். நீ வரலன்னு தெரிஞ்சவுடனே என்ன சொல்லிட்டாள்னாக்க, அவள் காலில் காப்பு கட்டு விரும்புக்கு போட்டால் எப்படி இருக்கும், நகர முடியாது அங்கேயும் இங்கேயும், அதுபோல் அவள் கால்கள் நின்று விட்டு எங்கே மேலே தொடரவில்லை அப்படிங்கிறார். உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படிங்கச்ச அவர்களை நிறுத்திவிட்டு அங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டு உன்னை அழைப்பதற்காக நாங்கள் இங்கே வந்தோம் என்று மற்ற தோழிகளும் சொல்லிக்கிறான். அவள் தனி பேர் வந்தாலும் இடம் போகாது, நீ வரலேன்னு சொன்னால் அப்படியே நின்றுருக்க, அப்படியே சிலைகள் போல, காலில் விலங்கிட்டது போல, நாகம் நின்ற இடத்தில் நிற்பது போல அப்படி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கேயே நிறுத்திவிட்டு நாங்கள் மட்டும் உன்னை அழைப்பதற்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிறார். அவர்கள் போவதே பிரயோஜனமாக கொண்டு போனால் போலே நாங்களும் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், போகணும் குளிக்கணும், அவளை பிரயோஜனம் அது. எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா உன்னை அழைத்து கொண்டு போவதே எங்களுக்கு பிரயோஜனம், அதனால் அதையே பிரயோஜனமாக கொண்டு வந்தோம், வந்து நின்றோம் அப்படிங்கிறார். தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் ச விபீஷணः உத்தரம் தீரமாசாத்தியஹஸ்த ஏவ வியதிஷ்டதः. தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் ச விபீஷணः உத்தரம் தீரமாசாத்திய ஹஸ்த ஏவ வியதிஷ்டதः என்று ராமாயண ஸ்லோகம். வானர வீரர்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது விபீஷ்ண ஆழ்வான் வடகரையிலே வந்து நின்றான் என்கிறபடியே ராவணனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ராவணனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ ராமபிரான் அருகில் வந்தவுடன் விபீஷ்ண ஆழ்வான் நிலை நின்றால் போல் நாங்களும் உன் வாசலில் வந்து நிலை நின்றோம்
ஆகாசத்தை வந்துட்டு அவன் விபீஷ்ணன் போடா நீ இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பை கண்டவனி திட்டி திட்டி இழிச்சொல்லாம் பேசி விபீஷ்ணன் வந்து இடத்துல நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்ல உடனே போகணும் அவங்களும் 4 மந்திரிகளும் கிளம்பி வந்து ஆகாச மார்க்கமாக வந்து கடற்கரையில் மேலே நின்றுருக்கா. ராமன் வர சொல்லணும். எவ்வாறு அவர்கள் கடற்கரையில் மேலே நின்று கொண்டிருந்தார்களோ அவ்வாறே அவர்களை நிறுத்திவிட்டு நாங்களும் முன் கடைவாசலில் கூப்பிடுவதற்காக வந்து நின்றோம் அப்படின்னு தோழிகள் சொல்லுகின்றார்கள். இதுக்கு சொல்கிறா, அந்த பெண்களெல்லாம் இருக்கும்போது என் வாசலிலே வந்து கால் தரித்தோம் என்று சொல்லுகைக்கு காரணம் என்ன? எங்கள் வாசலில் தான் வந்து அந்த பெண்கள்லாம் இருக்கா, அவள்கிட்ட இருக்கும்போது என்னோடய வாசலில் மட்டும் வந்து நிற்கிறது காரணம் என்ன என்று கேட்க, காரணம் என்ன? நான் உங்களுடன் கூடாமல் உறங்குவதைக் கண்டும் நீ இல்லாமல் நாங்கள் உயிர் தரியோம் என்றும் நீங்கள் சொல்லும்படியாக எனக்கு என்ன ஏற்றம் இருக்கிறது? அதாவது பொண்ணெல்லாம் நின்றுருக்கா, அவளை விட்டு எங்கள் வாசல் வந்து நின்றுருக்கீங்க, நீங்கள் வந்துட்ட அந்த பெண்களெல்லாம் இருக்கும் என் வாசலில் வந்து கால் தரி நின்று கொண்டிருக்கின்றோம் அப்படி சொல்லுகின்றீர்கள். ஒரு காரணம் என்ன? நான் உங்கள வராமல் தூங்குறத பார்த்தா, இல்லை நீ இல்லாமல் நாங்கள் உறுதறியோம் என்று நீங்கள் சொல்லும்படியாக இப்படி சொல்லுவீர்களானால், நீ வரலன்னா எங்களை உயிரே தரிக்க மாட்டோம், அங்கே போக மாட்டோம் சொன்னீங்கன்னா, அப்படி எனக்கு என்ன ஏற்றம் இருக்கிறது என்று தூங்கக்கூடிய பெண் சொல்லுகின்றாள். அப்பொழுதுதான் வார்த்தை விடுறா, கோதுகலமுடைய பாவாய் அப்படின்ட்டு. உன் வாசல் வழியாக சென்றாலும், அதுக்கு அர்த்தம் என்ன? உன் வாசல் வழியாக சென்றாலும் கிருஷ்ணனாலே கொண்டாடும்படியாக ஒன்றோ நீ அவனுக்கு இனிவளாக இருக்கின்றாய். அவனுக்கு இஷ்டனுக்கு எவ்வளோ இஷ்டப்பட்டவன் நீ. ஒன்று விட்டுனதுக்கப்புறம் கிருஷ்ணன் முகத்தோடு திரும்பி பார்க்க மாட்டானே. அதுக்கு அர்த்தம் எது? உன் வாசல் வழியாக சென்றாலும் கிருஷ்ணனாலே கிருஷ்ணனுக்கு பிரீத்தியானவளும் விரும்பப்படுவளும் அவனால் கொண்டாடப்படுவனாகிய நீ அவனுக்கு இனி இல்லாமல் செய்ய முடியுமோ? நீ எல்லாம் அவனுக்கு இனி என்றும் அவனுக்கு மிக இனியாக இருப்பவள் என்று சொல்லி உன் வாசலிலே வந்து உன் பேரை சொல் அழைக்கைக்கு உன் வாசலில் வந்து நின்று உன் பேரை சொல் அழைப்பதற்கு இதை விட ஒரு ஏற்றம் உண்டோ எங்களுக்கு? இதுதான் பெரிய ஏற்றம் எங்களுக்கு. அவனாலும் தலையாலே தரிக்கப்படுபவளாய், கிருஷ்ணால் தலையாலே தாங்கப்படுபவளாய், எங்களுக்கும் இனியவளாய், எங்களுக்கு கிருஷ்ணனுடைய புருஷகார போதையாக இருப்பாளென்றோ நீ என்கிறார்கள். அதாவது எப்பேற்பட்டவ தெரியுமா நீ? இதான் எங்களுக்கு பெரிய பேர் அழிச்சுன்னு போகிறதான். கிருஷ்ணனுக்கு இனியவள், கிருஷ்ணன் தலையை தூக்கி வச்சுன்னு ஆடுறான், இவளை போல ஒத்தையே கிடையாதுன்ட்டு. அதனால் எங்களுக்கு இனியவள் நீ. அதோட கிருஷ்ணனுக்கும் எங்களுக்கும் புருஷகார பூதையாக இருக்கின்றாய் நீ. அவ்வாறு இருப்பாள் ஒன்றோ நீ என்கிறார்கள். கோதுகலமுடைய பாவாய் அப்படிங்கிறதுக்கு நீ பெண்பிள்ளையாகிற பெண்ணின் வருத்தமறியாத பெருமானைப் போல நீ பெருமானுக்கு என்ன வருத்தம்? அவனுக்கு பெருமானுக்கு என்ன வருத்தம்? பெருமானுக்கு வந்து பெண்களோட வருத்தமே தெரியாது அவனுக்கு. எப்படி செய்வான்னாக்க, ஒருத்தி வர சொல்லுவான், கூடல் இட்டுங்கிற மாதிரி ஒரு பாசனேன். அவங்க வந்து பிருந்தாவனத்துக்கு வந்து எக்ஸாக்ட்லி 5:30 மாடு மேய்ச்சிட்டு வந்துடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் காஃபி டீ சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு முடிஞ்சுன்னா வெண்ணையும் திருடி சாப்பிட்டுட்டு யமுனைக்கு நான் வரேன். அந்த மணல் குண்டு ஒன்று இருக்கு இல்லையா, 4-5 மணல் குண்டு இருக்கும். நடுவில் ஒரு மணல் குண்டு இருக்கு இல்லையா, யமுனை ஆற்றுக்கு நடுவில் ஒரு மணக்குண்டு இருக்கு இல்லையா, 3 ஓரமாக இருக்கு, அது நிற்காத, இதெல்லாம் கண்ணில் பட்டுருவேன். நடுவில் மணக்குண்டில் போய் நில்லு, நான் உன்னை வந்து கண்டிப்பாக உன்னோட விளையாட வரேன்றோம். இந்த பொண்ணும் இந்த வார்த்தையெல்லாம் ஏலா பொய்கள் உரைப்பான் இங்கே போத கண்டீரேன்ட்டு பட்டுமையந்தோர்காரையில் வந்து நாச்சியார் சொல்கிற மாதிரி அவன் பாய்ச்ச உண்மைன்னு நம்பிட்டு போகும். போய் மணல் குண்டில் இருந்துருக்கும். 5 மணியாக 5:30 6, 6, 7 ஆகிடும்.
நேராக நேராக யமுனை குளிர்ந்து போய் குளிர்காற்று அனல் போல் இது பண்ணி இவன் உடம்புல குத்தும் வந்து குத்துற மாதிரி காற்றெடுக்கும். அப்புறம் போகவே மாட்டான். அதில் வரலைன்ட்டு அப்புறம் திரும்பி ஒரு மணி நிகழ்ச்சி வந்து ஆற்றுல திட்டு வாங்கிட்டு இருப்பான், அம்மா கிட்ட வந்து எங்கடி போனேன் அப்படின்ட்டு. ஒன்றுத்து வருவான். அடுத்த நாள் ஒரு பொண்ணு மேலே வந்து தோளில் கை போட்டு ரோட்டில் வந்துன்ற பாவத்தோட பேசின்று இவன் வாசல் வந்து நிற்பா. இவளை பார்த்துட்டு பயப்படுற மாதிரி மூஞ்சில் இப்படி துணியை போட்டு மறைச்சிட்டு போவான். நான் பொய்யச்சம் காட்டி போகின்றான் அப்படின்ட்டு. இப்பேற்பட்ட கிருஷ்ணன் அவன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஒன்றை வந்து ஆடுறான். அவனால் விரும்பப்படுவள் என்றோ நீ. அவனுக்கு பெண்களோட வருத்தம் தெரியுமா? நீ இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு ஏமாத்துட்டான், நாளைக்கு இவனையும் நம்பிட்டு உட்காந்துன்னு இருக்காத, உனக்கு சந்தோஷம் கொத்தல கை போட்டு போகிறான்ட்டு நாளைக்கு ஒன்று அங்கே சொல்லணும் ஏமாற்றி விடுவான். அதாவது கிருஷ்ணனுக்கு பொண்களோட வருத்தம் தெரியாது. அவனுக்கு அன்றைக்கி வேண்டி அவளோட விளையாடணும், அவ்வளோ போகணும், அவ்வளோதான். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானைப் போல நீயும் இருக்கலாமா என்கின்றாள். நாரீணா உத்தமா வதுகு எனப்பட்டவளென்றோ எங்கள் ஆற்றாமையும் நீயும் அறிய மாட்டாயோ. உத்தம வதுவாச்சே, உத்தம பெண்ணாச்சே நீ, அதனால் எங்களை வாழ் கூறப்பட்டவள் இல்லையா நீ, எங்களோட ஆற்றாமையை நீ அறிய மாட்டாயா என்கிறார்கள். முலையெழுந்தார்படி மோவாது எழுந்தார்க்கு தெரியாதிரே என்று பட்டர்களை செய்வார். எழுந்திராய், நீ புறப்பட்டு எங்களோட கூட வேண்டியது நீ புறப்பட்டு எங்களோட கூட வேண்டியது கூட வேண்டாம். நீ எழுந்திருக்கும் அழகை பார்க்கவே நாங்கள் உன் ஆசைப்படுகிறது. அம்மா நீ வந்து கூட வேண்டாமா, இவ்வளோ வரக்கூட நீ தேவை கிடையாது, அப்படியே படுத்து. ஆனால் எங்களை ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்க, நீ தூங்கின்னு இருக்க இல்லையா, தூங்கின்ற எழுந்து போய் தூங்கி ஒரு அழகாக ஒரு ஒயிலாக எழுந்துன்றப்ப இல்லையா, வருது இதுவாக ஜென்டிலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக எழுந்துன்றப்ப தெரியுமா, இந்த நளினத்தை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு அந்த நீ எழுந்திருக்கும் அழகை பார்க்கவே நாங்கள் ஆசைப்படுவது என்றார்கள். எழுந்திராய், நாங்கள் உன் வாசலிலே வந்து எழுப்ப நீ எழுந்திராய் என்னும் ஏற்றத்தை எங்களுக்கு தாராய். உங்கள் வாசலில் வந்ததுனால வந்துட்டீங்க, அதனால் எழுந்துக்கிறேன்ட்டு நான் வந்து கூட்டத்தில் உடனே எழுந்துட்டு கூட்டத்துக்காக எழுந்துட்டு வரோம். அந்த ஏற்றத்தை நான் கூப்பிட்றோம், கூட்டத்துக்காக நாங்கள் வரோங்கிற மாதிரி அந்த ஏற்றத்தை எங்களை கொடுக்கணும். நீ வந்து கூப்பிட நாங்கள் எழுந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லலாம். நீ கூப்பிட்டதுனால அந்த எழுந்துக்கிறோம், அந்த ஏற்றத்தை எங்களை கூட அப்படிங்கிறார்கள். எழுந்திருந்து நான் சரிம்மா எழுந்து நான் பெறப்போது பலன் தான் என்ன பலன் பாடி. இதற்கு முன் பெற்ற செல்வத்தை போலையோ பெறப்போகிற செல்வம் முன்பு நம்மையும் கிருஷ்ணனை பிரித்து வைத்திருந்ததனால் ஊராருக்கு தெரியாதபடி நெஞ்சாலே கிருஷ்ணனை அனுபவித்து வந்தோம். கிருஷ்ணானுபவத்தினால் ஏற்பட்ட ஆனந்தத்தை வெளிக்காட்டாமல் இருந்து வந்துருந்தோம். இப்போது ஊராரே அனுபவிக்கணும். கிரீன் சிக்னல் காமிச்ச பச்சை கொடி காட்டிய அப்புறம் ஊரார் அனுபவத்திற்கையாலே நெஞ்சிலே கங்கு கரையற்று பெருகின்ற கிருஷ்ணானுபவத்திற்கு போக்குவிட்டு பாடுவோமா பறை கொண்டு அப்படியே சொல்கிறா. பறையாவதுன்னா ஊராருக்கு நோன்பு. இவர்களுக்கு ஊராருக்கு பறைனாக்க நோன்பு நோக்கிற கையில் மோளம் தாளம் பறைகள்லாம் வச்சுட்டு அது பூராபத்தர் நோன்பு. இவளுக்கு வாழை பொறுத்தவரையில் கைங்கரியம். இவர் இற்றை பறை கொள்வான் என்று இற்றை பறை கொள்வான் அன்றான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று கடைசியில் சொன்னாலே அவன் நமக்கு பறை தருவானா என்று கேட்டாள். மாவாய் பிளந்தானே, நான் விரோதிகளை போக்கி தன்னை நமக்கு தந்தான் இல்லையோ கிருஷ்ணன், அப்படிப்பட்டவன் நமக்கு பறை தராமல் இருப்பானா? கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிறான். மாவாய் பிளந்தானேன்னா குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசி என்னும் அசுரனை வாயை பிளந்து
போட்ட வீரனை, வாயை பிளந்து கொன்ற சாகடித்த ஹதம் செய்த வீரனை, அதுக்கு அர்த்தம். அது முன்மன் அதுக்கு அது சொல்கிறா. இந்த புராணங்கள்லாம் முன்னாடி நடந்த புராணம். எந்த யுகத்தில் நடந்தது தெரியுமா? அந்த யுகத்துக்கு இது கலியுகத்து ரொம்ப நாளாகிடுது. முன்பு நடந்த ஒரு விஷயம் இல்லோ. இப்பொழுது மதுரைக்கு சென்று வந்த பின்பு அங்குள்ள நகர ஸ்திரீகளை கண்டு மயங்கி நம்மை மறந்து கிடப்பவனான இவன் நம் காரியம் செய்வானோ. அதாவது கிருஷ்ணன் இந்த மாவாய் பிளந்த மனதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பல யுகன் இப்போ சொல்லிகிட்டு இருக்க ஆண்டாள் இப்போ பாடின்னு இருக்க அந்த விஷயத்தினாலும் இந்த விஷயமானது கோகுலத்தில் நடந்த விஷயமானது. கோகுலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கச்சா மாவா இது கேசியை கொள்வது, சகடாசுரனை கொள்வது, பூதனையை கொள்வதெல்லாம் அது சின்ன 12-15 வயசு குழந்தை சின்ன பையனாக இருக்கச்சா செஞ்ச விஷயங்கள். இப்போ செஞ்சுட்டான்னா இப்போ மதுரா நகருக்கு போயிட்டான். மதுரா நகருக்கு போய் இவனாக போனதுக்கு அப்புறம் அங்கே உள்ள நகரஸ்து ரொம்ப அழகாக இருப்பாள். அதாவது கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்கள் வித்தியாசங்கள்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் இந்த காலத்தில் நகரத்து பெண்களே கிராமத்து பெண்களே நன்னா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நன்னா இருக்கா. என்ன இப்போ நான் அந்த காலத்து கோகுலத்தில் செய்த சேஷ்டிதங்களை எல்லாம் நீ இந்த காலத்தை ஆண்டாள் கலியுகத்தில் பாடுற இந்த பாட்டு. அவன் என்ன சொல்கிறான்னா, கலியுகத்தில் பாடினாலும் இந்த வரிகளை கோகுலத்தில் பாடினார் நினைத்து கொண்டு கோகுலத்தில் சென்ற சேஷ்டிதங்களையும் நீ சொல்லுகின்றீர்கள். ஆனால் கண்ணனும் இப்பொழுது மதுராபுரிக்கு போய் அங்குள்ள நகர ஸ்திரீகளை பார்த்து கண்டு மயங்கி நம்ம மறந்து கிடப்பவனான இவன் நம்ம காரியம் செய்வானோ. அதான் சொல்லுவாள். சாதாரணமாக மதுரைக்கு போன கிருஷ்ணன் மட்டும் கோகுலத்துக்கு வரலேன்ட்டு சில வசனகர்த்தா உபன்யாசகர்த்தாக்கள்லாம் சொல்லுவாள். கோகுலத்தில் இருப்பான், மதுரையில் வந்துருந்தான் அப்படின்னு. கோகுலத்தில் வருவான், மதுரையில் இருந்தால் கோகுலத்தில் வருவான் அப்படின்வா. ஆனால் மதுரைக்கு போன அப்புறம் கோகுலத்துக்கு மதுரை அந்த ஸ்திரீகளின் அழகிலேயே மயங்கி இருக்கிறவன் நமக்கு காரியம் செஞ்சு கொடுப்பான்னு கேட்குறான். மல்லரை மாட்டிய என்ற அங்கு சென்றும் சாணூர முஷ்டிகர்களை கொன்று சக்கியபட்சத கிருஷ்ணஸ்ய முகம் சக்கிய பஷ்யத கிருஷ்ணஸ்ய முகம் சகிகளே கிருஷ்ணனுடைய முகத்தை பாருங்கோ என்று நம்மை போன்ற பெண்களுக்கு தன்னை உதவியனாயிற்றே இவன் என்கிறார்கள். அவனே தேவாதி தேவனன்றோ என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்டவன் நம் காரியம் செய்வானோ என்று கேட்கின்றான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான். அதுக்கு தமிஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமஸ்து தெய்வத்தம். ஈஸ்வரர்களுக்கும் மேலான மகேஸ்வரனும் தேவதைகளுக்கு மேலான தேவதையுமான அவனை, யாரை அப்படின்னா கண்ணனை என்று வேதாஸ்வதர உபனிஷத்து கூறுகிறது. சர்வவேத்யா சாஸ்திராக சர்வேஜ்ஞா சர்வைஜ்ஞாசி கிருஷ்ண விதுக்கிருஷ்ணம் பிரம்மாண தத்வதோயே தேஷாம் ராஜன் சர்வஜ்ஞா சமாப்தா என்ற அரசனே, சாஸ்திரங்களுடன் கூடிய எல்லா வேதங்களும் அறியத்தகுந்த சர்வ வஸ்துக்களுக்கும் சகல யஜ்ஞங்களும் யாகத்தில் ஆராதிக்கப்படும் எல்லா தேவதைகளும் எல்லாமே சர்வம் கிருஷ்ணன். எல்லா தேவர்களும் கிருஷ்ணனே. எந்த விப்ரர்கள் கிருஷ்ணனை உள்ளபடி அறிகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா யாகங்களும் பூர்த்தி செய்து முடித்தவராகின்றது என்று வேதம் கூறுகிறது. கிருஷ்ண ஏவகி லோகானாம் முத்பத்ரிவிச்சாபியே கிருஷ்ணஸ்ய ஹி கிருதே பூதமிதம் விஸ்வம் சராசரம். கிருஷ்ணா உலகங்களுக்கெல்லாம் கர்த்தாவாகவும் சம்ஹாரனாகவும் இருக்கின்றான். சராசரமான இந்த எல்லா பிராணிகளும் கிருஷ்ணனுக்காகவென்றோ இருக்கின்றன என்றோ சொல்லப்பட்டது. வசுதேவரும்
குழந்தையான கிருஷ்ணனை பார்த்து ஜாதோச தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதர என்று வசுதேவன் சொல்லுகிறான். சங்கச்சக்கர கதாதரனே, தேவர்களுக்கும் தேவர்களான நித்திய சூழலுக்கும் நாதனே, நீ என்றோ இங்கு பிறந்திருக்கின்றாய் என்றார். காளிங்க இருக்கான் இல்லையா, காளிங்களை தலை வச்சு ஆடின அப்புறம் சோகம் தே தேவதேவேஷ நாட்சநாதஸ்து தௌனஷ சாமர்த்தியவான் கிருபா மாத்திரமே நோவிருத்தி பிரசீதமே. தேவதேவேசனை, இப்படிப்பட்ட நான் உன்னை அர்ச்சிப்பதிலும் துதிப்பதிலும் சாமர்த்தியம் உடையவன் அல்லேன். தேவரின் அருள் கூர்ந்து மனமுடையவராக எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று காளியன் சொல்லுகின்றான். காளி நிறுத்தம் முடிஞ்ச அப்புறம் ஆழ்வாரம் அயர்வர் அமல்கள் அதிபதி அவனவன் என்கிறார். நம்மாழ உயர்வர் முதல் பாசுரத்தில் அயர்வர் அமல்கள் அதிபதி அவனவன், அதிபதி அவன் அவன் என்றும் மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று அருள் செய்கின்றார். இவைகளெல்லாம் உட்கொண்டு தேவாதி தேவனை என்கிறார்கள். இந்த வார்த்தைகள் ஆழ்வார்கள் பாடுற. காளிங்கன் சொல்கிறான், என்ன நீ தான் தேவதேவன்ட்டு. இவர் சொல்கிறார் வசுதேவர், ஜாதோசு தேவதேவேச அப்படிங்கிறவர். சோகமிருதே தேவதேவேசன்னு காளியன் சொல்கிறான். ஆழ்வார்கள் என்ன சொல்கிறா, மனிதர்க்கு தேவர்களோ தேவர்க்கும் தேவாவோ அப்படின்ட்டு சொல்ல. இவெல்லாம் கொண்டு போது வா தேவாதி தேவனை வந்து நாம் சேவித்தால் என்ற வார்த்தைக்கு தேவாதி தேவன் வார்த்தை கிருஷ்ணனையே குறிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தேவாதி தேவனாயிருப்பவன் நம் காரியம் செய்வனோ என்றார். மாவாய் பிளந்தானே வல்லன மாட்டி தேவாதி தேவனை என்றார்கள். இப்படி தேவாதி தேவனாயிருந்தும் நம்முடைய விரோதிகளை போக்குவதற்காக இவ்வுலகத்தில் அவதரித்தவன் என்றோ. நம் விரோதிகளை போக்கி நம்மை அனுபவிப்பதை தன் பேராக ஒன்று நினைத்திருக்கின்றான் இவன். அப்படிப்பட்டவன் நம் காரியம் செய்யாமல் இருப்பானா? இருக்க மாட்டான், கண்டிப்பாக செய்வான் என்று சமாதானம் சொல்லுகிறார்கள். மாயாய் இழந்தானே மல்லரை மாட்டிய தேவாய தேவனை, பகவான்களான அசுரர்களை கொண்டதிலிருந்து இவனுடைய தேவாதி தேவத்தம் வெளியாகிறது என்று பாவம். அப்புறம் சென்று நாம் சேவித்தால் இன்றைக்கு அவன் அணுகி சேவிக்கத்தக்க நாம் அவனை கிட்டு சேவித்தால் அவன் வருகையும் சேவிக்கையும் தவிர்ந்தால் நாம் சென்று சேவிக்கும் அத்தனை என்றோ என்கிறார்கள். சேவித்தாலும் நம் காரியம் செய்யானோ, சேவித்தாலும் நம் காரியம் செய்வனோ என்கின்றாள். உபஸ்தேய சுரூபஸ்தித என்றும் சரண்ய சரணாகதம் என்றும் பத்யாமிமாஷைவ என்றும் விபீஷணன் உபஸ்திதம் என்றும் அடியார்கள் தானிருந்த விடத்திற்கு வருகையே பெரிதாக கொண்டு நெஞ்சு புண்படுவானென்றோ அவன் என்கிறார்கள். நாம் சென்று சேவித்தால் ஏகிபட்சிய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசேர் கோரக பகூனா பகுதாவனே. பரமத்ஞானிகளும் கோரமான ராட்சசர்களால் வனத்தில் பலவிதம் ஹிம்சிக்கப்பட்டவர்களான முனிவர்களின் சரீரத்தை வந்து பார்ப்பாயாக என்றும் உபவாச கிருசாம் தீனாம் நிஸ்வசந்தி புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதவ் சந்திரரேக ரோகோமி வாமலாம் என்று ஸ்லோகம் வருகின்றது. உபவாசத்தினால் மெலிந்தவளும் வருந்தத்தக்கவளும் மறுபடியும் பெருமூச்சு விடுபவளுமான சீதா பிராட்டியை ஹனுமான் சுக்லபட்சத்தின் ஆரம்பத்தில் மலமற்று விளங்கும் சந்திரகலையைப் போல சந்திரகலை போல் பார்த்தான் என்றும் மாசுடைய உடம்போடு தலை உலரை
வாய்புறம் வெளுத்து என்று சொல்கிறபடியே விரகதாபத்தினால் வாடின உடம்பை அவனிடம் காட்டக்கடவோம் என்று சேவிக்கிறது என்னென்னா, சீதா எப்படி இருந்தாள்னாக்க சொல்கிறா. இதில் அசோகவனத்தில் வந்து சீதை எப்படி உட்காந்துருக்கா தெரியுமா? கோரமான ராட்சசர்களாக வனத்தில் சிம்ஹிக்கப்பட்டு அந்த வனத்தில் வந்து ராட்சசர்கள்லாம் வந்து எப்படி பெருமாள் வென்றாலும் பெருமாள் வந்து ராட்சசர்களால் சிம்சிக்கப்பட்ட முனிவரின் சரீரங்களையும் பரமஞானிகளின் சரீரங்களையும் வந்து பார் என்று ஏகி பட்ச சரீராணி முனியலாம் என்கிற வார்த்தைக்கு என்ற அர்த்தமானது. உபவாச கிசாம் தீனா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ராமாயணத்தில் வந்து சீதா பிராட்டி எப்படி இருந்தாலும் அசோகவனத்தில்னாக்க எப்படி பார்த்தாலும் அனுமன் இருந்தவளை வந்து உபவாசத்தினால் மெலிந்து போய் வருந்தத்தக்கவளும் மறுபடியும் ராமஸ்மரனை ராமநாமத்தை நினைத்து கொண்டு பெருமூச்சு விடுவனமாக இருக்கும் சீதா பிராட்டியை ஹனுமான் வந்து சுக்லபட்சத்தின் ஆரம்பத்தில், சுக்லபட்சம்னா என்ன, ஆரம்பத்தில், அதாவது ஒன்றாம் பறை 2ஆம் பறை 3ஆம் பறை தான் தெரியும். இந்த பறையில் ரொம்ப இதுவாக பார்த்தானாம். அதாவது வெளுத்து போய், உடல் வெளுத்து போய், மெலிந்து போய், தேகம் வெளுத்து போய், வெளிரி போய், ராமன் சிந்தனையிலேயே வாயெல்லாம் வெளுத்து போய் மெலிந்த உருவத்தோடு பார்த்தான் என்று மாசுடை உடம்போடு தலைவுலறி வாய்புறம் வெளுத்து என்று சொல்கிறபடியே ராமனை பிரிந்து விரகதாபத்தினால் வாடின உடம்பை எவ்வாறு கண்டானோ அவ்வாறே நாமும் நம்முடைய மாசுடைய உடம்போடு தலைவரை வாய்புறம் வெளுத்து என்று சொல்கிறபடியே நாமும் இருந்தோம் விரகதாபத்தினால் வெளுத்து போயின் உடம்பை நாம் அவர்களும் சென்று காண்பிப்போம் சேவித்தார் என்கிறதற்கு அர்த்தமாகும். சிரசா யாஜதஸ்தஸ்ய வச்சனம்ன கிருதம்மையா, தலைவனானே வணங்கிய அந்த பரதனுடைய பிரார்த்தனை என்னால் நிறைவேற்றப்படவில்லை. இது ராமாயணத்தில் வந்து பரதன் வேண்டாம், ராமா வந்து காட்டுக்கு வா, நீ வந்து நாட்டுக்கு வா, நீ வந்து அரசாளே அப்படின்ட்டு அவன் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணான், நீ வந்து தான் ஆகணும், ஒன்றை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டுலாம். அந்த பிரார்த்தனை ராமன் ஏற்றுக்கலையா. என்று அவன் மனம் புண்படும்படி பரதாழம் வணங்கினா போலே, அதான் பரதாவை சொல்லிகிட்டே தலையில் வணங்கினது என்னன்னாக்க ராவனுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று வந்து ராவனை புண்படுறதான் மனசு. அதே போல் பரதாழ்வான் பெருமாளை வணங்கினார் போல நாமும் நம் தலையிலாலே வணங்க கடவோம் என்கிறார்கள். சேவித்தால் ஆவாவென்றே. ஐயோ, நான் பிரணயுத்தம் போயிட்டு அடியார்களை காப்பான் என்னும் ஏற்றமும் மழிந்தது, இவர்கள் நம்மிருந்து சேவிக்கும்படியாக நாம் இருந்தோமே என்று நம்முடைய குறைகளை ஆராய்ந்தருளுவான். ஆண்டு சம்சயம் பரோதர்மக, ஆண்டு சம்சயம் பரோதர்மக அப்படின்னா இரக்கமே மேலான தர்மம்னு வேறு இருக்குது. அவ்வாறே அழுவான். ஆணுசம்சம் பரோதர்மக என்னும் அவன் நான் விஷயத்துலேருந்து பேசாமல் இருப்பானா, ஆகையால் அவன் குறையல்ல, நான் புறப்படாத குறையே. நான் போய் பார்த்து சேவிக்கணும். அவர் சேவிச்சிட்டோன்னா எனக்கு நம்ம மனோரதங்களாம் நிறைவேற்றுவான். நம்ம குற்றங்களாக பார்க்காமலே நம்ம காப்பாற்றுவான். வந்து நம் குறைகளை கேட்பான். நான் புறப்பட்டு தான் ஆகணும். நான் போகாத ஒன்று குறையே தவிர வேறு ஒரு குறையும் கிடையாது. நான் வந்து பார்த்தா பரதன் வணங்கினதையே வந்து ஐயோ வணங்கிட்டான், நம்மளை குறைக்க நிறைவேற்ற வணங்கிட்டானேன்னு பரதன் வணங்கினதையே பொன்படியாக இருந்துன்னு சொன்னான், நான் தம்பி வணங்குறான்ட்டு. அவ்வாறு நாம் அவன் சென்று அவனை வணங்கினார். அடியார்களை சேவித்தால் ஆவாவென்று. ஐயோ, அடியார்களாக வந்துட்டாலே நமக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், நம்மளை பிரணயத்துவம் போயிடுத்து.
அடியார்களை காப்பவன் ஒரு பேர் விட்டுன்னு இருக்கோம், நோட்டீஸ். அந்த பேர் எடுத்து எனக்கு சேவிக்கும்படியாக அடியார் காப்பன் என்று ஏற்றம் அழிந்து போச்சு, இவர்கள் நம்ம சேவிக்கும்படியாக வைத்து விட்டோமே என்று நம் குறைகளை ஆராய்ந்தருள்வான் ஆண்டு சம்சம் பரோதர்ம என்ற விஷயத்தில் பேசாமல் இருப்பானா என்று கேட்கின்றார்கள். நான் புறப்படுதான் போடலை, புறப்படுறது மட்டும்தான் புறப்பட்டு போயிட்டோன்னு பாக்கெல்லாம் அவன் பார்த்துப்பான் என்கிற ஆவாவென்று என்று அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆவாவென்று அருள் செய்து அடியேனோடும் ஆனானே என்றும், ஆவாவென்னருள் செய்தான் என்றும், அடியார்க்கு ஆவாவென்னாய் என்றும், ஆ ஆ அடியான் இவன் என்று அருளாயே என்றும், அடியார்க்கு ஆவாவென்னிறங்கே என்றும், ஆவாவென்ன அடியேற்கு இறையிறங்காய் என்று ஆழ்வார்கள் பலகால் அருளச் செய்தது இங்கு ஞானத்தை வைத்து கொண்டு அனுசந்திக்கத்தக்கது. ஆவாவென் அருள் சென்றதுனால என்னன்னாக்க, பரமபுருஷன் தன் அடியாருடைய துக்கத்தை கண்டு பொறுக்காமல் துக்கிப்பவன் என்று ஏற்படுகிறது. பரமபுருஷன் என்னன்னாக்க, அடியாரை துக்கம் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, அதான் அவனுக்கு பெரிய துக்கம். அவனுக்கு பகவான் துக்கம் இல்லாருப்பான்னா எப்போ இருப்பான்னா, அடியாக சந்தோஷமாக இருந்தால் தான். அதாவது துக்கம் அடைச்சிட்டான் எவனான்னா அதையே தன் தலைமையில் அள்ளி போட்டு அவனோட இவன் நிறையா துக்கம் அடையவானான் பெருமாள். துக்கத்தை கண்டு பொறுக்காமல் அவனே துக்கிப்பான் என்று ஏற்படு. பாஷ்யக்காரர் என்ன சொல்ல, ஸ்ரீபாஷ்யத்தில் தயாகினாம சுவார்த்த நிரபேட்சா பரதுக்காச விஷ்ணுதா. என்னது? தயாகினாம சுவார்த்த நிரபேட்சா பரதுக்காச விஷ்ணுதா. தயையாவது தனக்கு ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் பிறருடைய துக்கத்தை பொறுக்காமல் இருப்பதாம். தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல், தயன்னா என்ன அர்த்தம்னா, தயக்கு என்ன அர்த்தம்? தயாளு தயா அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா, தயக்கு தனக்கு ஒரு பிரயோஜனத்தையும் அவர்களிடம் கருதாமல் பிறர் அனுபவிக்கும் துக்கத்தை அதை பொறுக்காமல் இருப்பது தான் தய குணமாக. அவன்கிட்ட மட்டும் உன்னை எதிர்பார்க்கல நீ செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் நீ துக்கம் அனுபவிக்கிற இல்லையா, அதை பார்த்து பொறுக்க மாட்டானோ. அதாவது ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து பாஷ்யக்காரர் எழுதி செய்கின்றார். சகஸ்திரநாம பாஷ்யத்தில் விகர்த்தா அப்படின்ற ஒரு திருநாமம் வரும். இந்த திருநாமத்தின் வியாக்கியானத்தில் ஸ்வார்த்த ஹர்ஷ சோகாத்யா பவேபி பார்த்ததத் பிரசக்தி சக்திர் தோஷக. ஸ்வார்த்த ஹர்ஷ சோகாத்யாய பாவேபி பரார்த்ததத் பிரசக்தி பிரஸ்திர தோஷக அப்படின்ட்டு, அந்யதா பரதுக்க துக்கி பாதையோ குணா கதமஸ்ய ஸ்யூ. தனக்காக ஏற்படும் ஆனந்தமும் துக்கமும் இப்பரமாத்மாவுக்கு இல்லாவிடனும் பிறர்க்காக ஏற்படும் ஆனந்தமும் துக்கமும் இருப்பது தோஷமன்று. அதாவது பெருமாளுக்கு தனக்காக ஏற்படும் ஆனந்தம் துக்கமும் பரமாத்மாவில் கிடையாது. தன்னை சுகத்துக்கு உனக்கு சொல்லலாம், சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபலாப ஜெயா ஜெயோ அப்படி, சுகத்தின் துக்கத்தை சமம், அது சுகமும் கிடையாது துக்கம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. அது பெருமாளுக்கு நீ எல்லாம் சமமாக நினைக்கணும். பெருமாள் சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது, அவனுக்கு எல்லாம் ஒன்று தான். துக்கம் இல்லாத சுகமும் இல்லாதான் என்ன, அதனால் எல்லாத்தையும் அவனுக்கு ஒன்றுமே குறைகொண்டும் இல்லாத கோவிந்தன் தான் அவன். அவ்வாறு இருக்கும்போது அவன் பிறர்க்காக ஏற்படும் ஆனந்தம், அடியார்கள் பக்கத்தில் நம்மை சேவிக்கிறவர்கள் பக்கத்தில் ஏற்படும் ஆனந்தமும் அந்த துக்கமும் பரமாத்மாவுக்கு ஐயோ நம்ம சேவிக்கிறான் பாரு, இவனை துக்கத்தை படுறான் பாரு, நம்மளை செய்யணும் நம்ம அடியார்களுக்கு சேவிச்சுட்டாலே அவளுக்கு துப்பத்தை காப்பாற்றணுமேன்ட்டு அந்த துக்கமும் ஆனந்தமும் இருக்கு இல்லையா. அப்புறம் ஆனந்தத்துக்கின்ற ஆனந்தமும் துக்கத்துக்கு துக்கமும் படுகிறாங்க இல்லையா. அந்த துக்கம் இல்லாதன்னு சொல்லியிருக்கேன், துக்கம் சுகம் இல்லாத துக்கமும் சுகமும் இல்லாதன்னு சொல்லியிருக்கமே. இப்போ துக்கம் சுகமாக வந்துடுது எனக்கு, அடியாள் பட துக்கம் அடியாக
அடைஞ்சு விடுறது இவனுக்கு அப்படின்னா இந்த அடியார்களாக பிறர்க்காக அனுபவிக்கும் தோஷமும் துக்கமும் இவனுக்கு ஒரு குறையில்லை, இவனுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இல்லாவிடில் பிறருடைய துக்கத்தை கண்டு துக்கிக்கை முதலிய குணங்கள் இவனுக்கு எப்படி இருக்க முடியும் என்று பட்டரும் ஸ்பஷ்டமாக அருளி செய்கின்றார். அதாவது இப்போ பகாலுக்கா துக்கம் அனுபவிக்கிறான், இவ்வாறு அனுபவிக்கலைன்னா பிறர் துக்கத்தை கண்டு இவன் துக்கப்படவில்லை என்று எவ்வாறு சொல்லி ஒத்துக்கொள்ள முடியும்? அவ்வாறு இருக்கும் பொழுது பிறருக்கு துக்கத்தை கண்டு துக்கிக்கு முதல குணங்கள் இவனுக்கு எப்படி இருக்க முடியும் என்று பட்டர் சொல்கிறார். அதே ஸ்ருதி பிரகாசிகா பட்டரும் தயாக ஸ்வார்த்த நிரபேட்சா பரதுக்கா சகிஷ்ணுதா என்று ஜிஸ்ஞாக்யாதிகரண ஸ்ருதி பிரகாச அருளி செய்கின்றார். இவ்வளவுக்கு மூலமாக வியனேஷு மனுஷியானாம் விசம்பவ துக்கிதக, மனுஷர்களுடைய துக்கங்களில் ஸ்ரீ ராமபிரான் அவர்களை காட்டிலும் அதிகமாக துக்கிக்கிறார். ராமாயணத்தில் வருது, வியசனேஷு மனுஷியானாம் விஷம்பவ துக்கிதக, மனுஷர்களுடைய துக்கங்களில் ஸ்ரீ ராமபிரான் அவர்களை காட்ட அதிகமாக துக்கிக்கின்றான் என்று ராவணனுடைய குணங்களை பேசும் இடத்தில் வால்மீகி பகவான் அருளி செய்கின்றார். இவ்விடத்தில் ஈட்டர் என்ன சொல்கிறாருனாக்க, ஈடு 36,000 பின்னொரு ஐதீகம் அனுசந்திக்க சொல்ல முடியும். பரமபதத்திலும் சம்சாரிகள் படுகிற கிளேசத்தை அனுசந்தித்து திருவுள்ளத்தில் வெறுப்போடே ஆயிற்று எழுந்தொழியிருப்பது என்று பட்டருளி செய்ய, ஆச்சானும் பிள்ளையாழ்வான் இதை கேட்டு பரமபதத்திலே ஆனந்த நிர்பரனாய் இருக்கின்ற இருப்பிலே திருவுள்ளத்திலே வேசனத்தோடு இருந்தால் எனக்கு உச்சிதமோ என்றார்கள் என்று பண்டிதர் என்கிறவர் விண்ணப்பம் செய்ய, யசனேஷு மனுஷ்யானாம் விசம்பவதி துக்கிதக என்று குணப்பிரகடனத்தாலேயோ துக்க பிரகடனத்தாலேயோ என்று கேட்டிருக்க மாட்டீர்களோ? இது குணமென்று பேர் பெற்றதில் அங்கில்லாத ஒன்று உண்டோ என்று பட்டர் அருளி செய்கின்றார். இவ்வாறு அதாவது குணம் அங்கே இருப்பது தான் துக்க பிரகடனத்தில் என்னன்னாக்க, பெருமாள் அங்கே இருந்தாலும் இது குணமாக துக்கிதக வேசனேஷு மனுஷியான விசம்பக துக்கிதக என்றது குணப்பிரகடனத்திலேயோ துக்கப்பரணத்திலேயோ என்று கேட்க மாற்றீட்டிலேயோ இது குணமென்று பெயர் பெற்றதில் அங்கில்லாத இருக்குமா? இங்கே குணத்தோடு இது குணமானது பெயர் பெற்றதில் அங்கில்லாத ஒன்று இருக்குமோ என்று அருளி செய்கின்றார். இத்துடன் இன்று 8வது பாசுரமான பாசுரம் முடிந்தது. நாளை 9வது பாசுரமான தூமணி மாடம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவிடைகளை சரணம். ஆழ்வார் எம்பெருமான ஆசாரிய திருவிடை சரணம். அடியேன் கருப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.